அப்பா பையன் பேரன் 3 பேர் பதவிக்கு வந்தாங்களா? எப்படி வந்தோன்னே ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குது? நீங்கள் போய் வேணா நீங்கள் இந்த க்விட் பண்ணிவிட்டு டிஎம்கே சேருங்க, எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா? நான் கேட்குறது டேரெக்டாக பதில் சொல்லுங்க. நான் டேரெக்டாக பதில் சொல்லுங்க. நான் டேரெக்டாக பதில் சொல்லுங்க. நான் முதல்வர் அவர்களை கூட அப்படி சொல்லலைங்க. அவர் கிட்டத்தட்ட தொடர்ந்து இவரை சொன்ன துணை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்தோன்னே எம்எல்ஏ சீட் யார் கொடுத்தா? இல்ல அதுக்கு முன்னாடி கட்சி பணியாற்றி என்ன பண்ணி 2011 வரையும் சமூக நீதினா என்னன்னு தெரியாது எனக்கு. 7ஆம் அறிவு படம் வர வரையும் எனக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற நபருக்கு 2019 கட்சிக்கு வர்றாரு, உடனே இளைஞர் நீச்சல் 8 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று என்ன பயிற்சி? போய் பிரச்சாரத்துக்கு போறாரு, என்ன பயிற்சி உழைக்கிறாரு, பண்றாங்க. ஏங்க நான் வந்து தனிப்பட்ட விமர்சனம் வைக்க வேணாம். ஒரு படம் நடித்தார், ஓகேயா? எங்க தளபதியை சொல்றாரு, எங்க தளபதி உழைப்பால் உயர்ந்தவர். ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பம், பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு ப்ரொடியூஸ் பண்றீங்க, படம் எடுக்கிறீங்க. நீங்க பிஸ்னஸை நான் ஒண்ணுமே குறை சொல்லலை, உங்களோட பணம் இருக்குது. ஆனா அதிகார பெரிய ஃபேமிலியில் பிறந்ததுக்காண்டியே நீங்கள் போனோன்னே எம்எல்ஏ சீட் வாங்கிடுவீங்க, போனோன்னே கட்சியோட நம்பர் 2 போஸ்ட் வாங்குவீங்க. ஐயா கா அன்பழகன், நான் வந்து முதல்வர்களை கூட நான் அப்படி சொல்லலை. ஏன்னா இப்போ கா அன்பழகன் அவர்கள் இருந்தாங்க, ஐயா பேராசிரியர் கா அன்பழகன் இருக்கப்போ அவரை போய் முதல்வர்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவர் பொருளாளர் இருப்பார். அப்போ அந்த ஹயார்கி இருந்துச்சு பார்ட்டிக்குள்ள. இன்னைக்கு என்ன நடக்குது? குறிஞ்சி இல்லத்தில் போய் ஐயா கே நேரு பார்க்குறாரு, இவர் 40-50 வருஷம் கட்சிக்காரு. இதை விட பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் வந்து குறிஞ்சி இல்லத்துக்கு போய் பார்க்குறாரு. இது இப்போ வந்து இதுதான் ப்ரூட்டல் நெப்போட்டிசம்ங்கிறது.